வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மாதம் 2000 ரூபாய் கொடுக்க போகிறதா மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டில் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் அளவை அதிகமாக கொடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 2000 ரூபாய் பணம் கிடைக்கும், எந்தெந்த உணவுப் பொருட்களை அதிகமாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது. ரேஷன் கார்டு மூலம் மலிவான விலையில் உணவு தானியங்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அடையாள அட்டையாகவும் அரசாங்க திட்டங்களின் நன்மைகளை பெறவும் ரேஷன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. உணவு பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஆண்டு முதல் ரேஷன் கார்டு தொடர்பான பல முக்கியமான விதிகளை எல்லாம் அமல்படுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிகளின் கீழே பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசி மட்டுமல்லாமல் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவான விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் உள்ள பயனாளிகள் இலவச எரிவாயு சிலிண்டர்களின் பலன்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை மற்றும் அரிசி கிடைத்தது. ஆனால் தற்போது அதை 7 கிலோவாக அதிகரிக்க திட்டங்கள் தொடங்கி இருக்கிறது. மேலும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் KYC சரிபார்ப்பு செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முடிக்காதவர்களின் பெயர் பயனாளிகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் திட்டத்தை வெளிப்படையானதாக மாற்ற திருமணமான மகள்கள், இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரத்தில் நிரந்தரமாக குடியேறியவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர்களுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பு அமைச்சகம் நிதி உதவிக்கான ஏற்பாடுகளையும் தற்போது செஞ்சுட்டு வராங்க. தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பண்டிகை மற்றும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் இந்த தொகையை 2000 ரூபாயாக அதிகரிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிகளின்படி டிசம்பர் மாத இறுதிக்குள் இதுவெல்லாம் அமலுக்கு வரும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அதன் பிறகு ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இந்த நடவடிக்கையால் தகுதியுள்ள எந்த குடும்பமும் பசியுடன் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து ஏழைகளும் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை எளிதாக பெற முடியும் அப்படின்னு அரசு தரப்புல மகிழ்ச்சியான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.